Good morning. It is very important to know the difference between past continuous tense and past perfect continuous tense. So let us learn the differences between these two tenses in today's class, right? So what are the tenses are we going to refer? That is sixth tense, past continuous tense. And another tense is eighth one, past perfect continuous tense. Before we get into the lesson, what does differentiate tenses? Auxiliary verb only differentiates tenses. Already I told you, which decides tense? Auxiliary verb only decides tense. So, what are the auxiliary verbs do we use in past continuous tense? For active was, were. Then which form of the main verb should we use here? Fourth form of the main verb. In the same way, what auxiliary verb do we use in past perfect continuous tense? For active voice, had been. Then which form of the main verb do we use here? Same, fourth form of the main verb, right? So, what differentiates tenses? Only auxiliary verb differentiates tenses. Never forget. Since you know the keywords for these two tenses, let us go for the definition. Right. Where will you apply past continuous tense? It is used to express an action that was going on. At some time in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை குறிப்பிடுவதற்கு நம்ம past continuous tense பயன்படுத்துகிறோம். Then where will you apply past perfect continuous tense? So definition for past perfect continuous tense. It is used to express how long the action had been running in the past. So, it is used to express how long the action had been running in the past. செயல் கடந்த காலத்தில் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை குறிப்பிடுவதற்கு past perfect continuous tense பயன்படுத்துகிறோம். செயல் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த அதை குறிப்பிடுவதற்கு நம்ம past continuous tense பயன்படுத்துகிறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுங்க. Let us see the difference with some examples. You can easily understand. So let us go for the example. அவர்கள் மைதானத்தில் கால்பந்து நேற்று மாலை விளையாடிக் கொண்டிருந்தார்கள். So whenever you make a sentence, it is very important to follow the sentence pattern. So what is the sentence pattern? So subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. So this is the sentence pattern for active voice for all the tenses, right? So நேற்று மாலை அவர்கள் மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல். அதை எதில் சொல்லணும்? பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லணும். ஸோ யார் விளையாடி கொண்டிருந்தது? அவர்கள். ஸோ சப்ஜெக்ட் தே வந்து ஆக்சிலரி வெர்ப் என்ன போடுவீங்க? வேர். ஸோ தே வேர். அடுத்தது என்ன பண்ணணும்? மெயின் வெர்ப். எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த மெயின் வெர்ப் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வெர்ப் போடணும். என்ன செயல்? விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பிளே. ஸோ தே வேர் பிளேயிங். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அடுத்தது எக்ஸ்டென்ஷன். என்ன விளையாடி கொண்டிருந்தார்கள்? கால்பந்து. ஸோ தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். எங்கே விளையாடிட்டு இருந்தாங்க? மைதானத்தில். ஸோ கிரவுண்ட் இஸ் அ மார்க்டு பிளேஸ் அண்ட் பிக்கர் பிளேஸ். ஸோ வி ஹாவ் டு யூஸ் இன். ஸோ தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். எங்கே? இன் த கிரவுண்ட். Ground is a common noun. To make a common noun into proper noun, we have to use the definite article the.
ஸோ தேவா பிளேயிங் ஃபுட்பால் இன் த கிரவுண்ட். எப்போ? நேற்று மாலை. ஸோ நேற்று மாலைக்கு என்ன இங்கிலீஷில்? லாஸ்ட் ஈவினிங். ரைட். ஸோ நல்லா கவனிங்க. ஒரு செயல் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதை பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லணும். இதே செயல் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை குறிப்பிடுகிற பொழுது டென்ஸ் மாறிடுது. நேற்று மாலை அவர்கள் 7 மணி வரை விளையாடி கொண்டிருந்தார்கள். நேற்று மாலை 7 மணி வரை அவர்கள் மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அந்த செயல் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்ததுன்னு நீங்கள் குறிப்பிட விரும்புனா அப்போ பாஸ்ட் கண்டினியூஸில் சொன்னால் தப்பு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். How will you say? ஸோ அவர்கள் they subject மறுபடியும் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ ஆக்ஸிலரி verb என்ன? had been. ஸோ they had been. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? விளையாடி கொண்டிருந்தார்கள். ஸோ they had been playing. என்ன விளையாடிட்டு இருந்தாங்க? ஃபுட்பால். ஸோ they had been playing football. எங்கே விளையாடிட்டு இருக்க? எது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாங்க? they had been playing football till 7. 7 மணி வரை விளையாடி கொண்டிருந்தார்கள். ஸோ till 7 எங்கே? இந்த கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் என்னைக்கு? லாஸ்ட் ஈவினிங். லாஸ்ட் ஈவினிங். ரைட். ஸோ they had been playing football in the ground till 7 last evening. ஸோ எதுவரை ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருந்தது கடந்த காலத்தில் என்பதை குறிப்பிடுவதற்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். அதே செயல் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்ததுன்னு குறிப்பிட விரும்பலை, ஆனால் அந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்னா அதற்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். என் மகள் நேற்றிரவு படித்து கொண்டிருந்தாள். என் மகள் நேற்றிரவு அவளின் பாடங்களை படித்து கொண்டிருந்தாள். யார்? என் மகள். ஸோ சப்ஜெக்ட் யார்? மை டாட்டர். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஸோ மை டாட்டருங்கிறவங்க யார்? ஷீ வந்து என்ன பண்ணும்? வாஸ். ஸோ ஆக்ஸிலரி verb வாஸ். ஸோ மை டாட்டர் வாஸ். என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? படிச்சுட்டு இருந்தாங்க. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரீடோட எதாவது ஃபார்ம் பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ மை டாட்டர் வாஸ் ரீடிங். என்ன படிச்சுட்டு இருந்தாங்க? அவளின் பாடங்களை. ஸோ ரீடிங் ஹர் லெசன்ஸ். ஸோ மை டாட்டர் வாஸ் ரீடிங் ஹர் லெசன்ஸ். எப்போ? லாஸ்ட் நைட். ஸோ நேற்றிரவு என் மகள் அவளின் பாடங்களை படித்து கொண்டிருந்தாள். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. எதுவரை படித்து கொண்டிருந்தாள்? நேற்றிரவு 11 மணி வரை படித்து கொண்டிருந்தாள். ஸோ அந்த செயல் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை குறிப்பிட விரும்பும் பொழுது டென்ஸ் மாறிடும். நல்லா கவனிங்க. ஸோ என் மகள் நேற்றிரவு 11 மணி வரை அவளின் பாடங்களை படித்து கொண்டிருந்தாள். ஸோ மை டாட்டர் ஆக்ஸிலரி verb என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் had been. ஸோ மை டாட்டர் had been. என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ரீடிங். ரீடோட ஃபோர்த் ஃபார்மு ரீடிங். ஸோ மை டாட்டர் had been reading. எதை? had been reading her lessons. எது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க? till 11. ஸோ till 11 last night. ஸோ நேற்றிரவு 11 மணி வரை என் மகள் அவளின் பாடங்களை படித்து கொண்டிருந்தாள். ஸோ நல்லா கவனிங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? செயல் கடந்த காலத்தில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் அதை பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லணும். அதே செயல் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை குறிப்பிடுகிற பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணணும், பயன்படுத்தணும். ரைட். ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. நீங்கள் சென்ற வருடம் இங்கே வசித்து கொண்டிருந்தீர்கள். எங்கே? யார்? நீங்கள். ஸோ கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஸோ யார்? நீங்கள். யூ. ஸோ யூ வந்தால் என்ன போடுவீங்க? ஆக்ஸிலரி verb வேர். ஸோ யூ வேர். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? வசித்து கொண்டிருந்தீர்கள். வசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லிவ். ஸோ யூ வேர் லிவிங். எங்கே? இங்கே அல்லது சேலத்தில். ஸோ யூ வேர் லிவிங் இன் சேலம். ஸோ சேலம் என்பது Salem is a bigger place. When you mention a bigger place, you have to use in. So you were living in Salem. எப்போ? சென்ற வருடம். You were living in Salem last year. நீங்கள் சேலத்தில் சென்ற வருடம் வசித்து கொண்டிருந்தீர்கள். அதே கேள்வி, எது வரைக்கும் வசிச்சுட்டு இருந்தீங்க? போன வருஷம் எது வரைக்கும் வசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா
சென்ற வருடம் நவம்பர் மாதம் வரை நீங்கள் சேலத்தில் வசித்து கொண்டிருந்தீர்கள். அப்போது டென்ஸ் மாறிடும். சென்ற வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னு குறிப்பிடுகிற பொழுது நம்ம என்ன பயன்படுத்தணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யார்? யூ. ஸோ இப்போ யூ ஹேட் பீன், வசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லிவிங். ஸோ யூ ஹேட் பீன் லிவிங் எங்கே? இன் சேலம். எதுவரை வசித்து கொண்டிருந்தீர்கள்? டில் நவம்பர் லாஸ்ட். டில் நவம்பர் லாஸ்ட். ஸோ கடந்த நவம்பர் மாதம் வரை நீங்கள் இங்கே சேலத்தில் வசித்து கொண்டிருந்தீர்கள். ரைட். ஸோ என்ன டிஃப்ரென்ஸு? செயல் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் அதை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் கண்டினியூஸும், அதே செயல் கடந்த காலத்தில் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை குறிப்பிட விரும்பும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பயன்படுத்தணும். ரைட். ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். என் மகன் நேற்றிரவு தொலைக்காட்சியில் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தான். ஸோ நல்லா கவனிங்க. படம் பார்த்துட்டு இருந்த செயல் நேற்றிரவு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதை குறிப்பிடுவதற்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். யார் பார்த்து கொண்டிருந்தது? மை சன். ஸோ மை சன்ங்கிற ஒரு யார்? ஹீ வந்து என்ன பண்ணணும்? வாஸ். ஸோ சப்ஜெக்ட், அடுத்தது ஆக்சிலரி வேர்ப், அடுத்தது என்ன பண்ணணும்? மெயின் வேர்ப் போடணும் சென்டென்ஸ் பேட்டர்னில். ஸோ இப்போது மெயின் வேர்ப் எத்தனாவது ஃபார்மு? ஃபோர்த் ஃபார்ம். இங்கே என்ன? படம் பார்த்து கொண்டு இருக்கிறது, ஒரு செயல் நடைபெற்று கொண்டு இருந்ததை கவனிச்சுட்டு இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்? வாட்ச். ஸோ மை சன் வாஸ் வாட்ச். வாட்சோட எத்தனாவது ஃபார்ம் பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ ஹி வாஸ் வாட்சிங், மை சன் வாஸ் வாட்சிங். எதை பார்த்துட்டு இருந்தார்? ஒரு படம். ஸோ மை சன் வாஸ் வாட்சிங் எ மூவி. மை சன் வாஸ் வாட்சிங் எ மூவி. எதில் பார்த்துட்டு இருந்தார்? தொலைக்காட்சியில். ஸோ ஆன் த டெலிவிஷன். ஆன் த டெலிவிஷன். ஸோ மை சன் வாஸ் வாட்சிங் அ மூவி ஆன் த டெலிவிஷன். எப்போ? லாஸ்ட் நைட். ஸோ நேற்றிரவு என் மகன் தொலைக்காட்சியில் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தான். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதே செயல் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க. அப்போ என்ன மாறிடும்? டென்ஸ் மாறிடும். ஸோ என் மகன் நேற்றிரவு 9 மணி வரை தொலைக்காட்சியில் படம் பார்த்து கொண்டிருந்தான். ஸோ யார் பார்த்து கொண்டிருந்தது? என் மகன். ஸோ மை சன். ஸோ அடுத்து சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து ஆக்சிலரி வேர்ப் என்ன? ஹேட் பீன். ஸோ மை சன் ஹேட் பீன். என்ன செய்து கொண்டிருந்தான்? பார்த்து கொண்டிருந்தான். மை சன் ஹேட் பீன் வாட்சிங். ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். மை சன் ஹேட் பீன் வாட்சிங். என்ன பார்த்து கொண்டிருந்தான்? அ மூவி. ஸோ மை சன் ஹேட் பீன் வாட்சிங் அ மூவி. எதில்? ஆன் த டெலிவிஷன். On the television. S-I-O-N. Okay. So why have we used here on? ஏன் ஆன் போட்டிருக்கோம்? இஃப் எனிதிங் இஸ் மூவிங், ஏதாவது ஒன்று செயல்பட்டு கொண்டு இருந்தால் அதை குறிப்பிடுவதற்கு ஆன் போடணும். ரைட்? மறந்துடாதீங்க. இஃப் எனிதிங் இஸ் ரன்னிங். ஸோ மை சன் ஹேட் பீன் வாட்சிங் அ மூவி ஆன் த டெலிவிஷன். எதுவரை? until 9 or till 9 last night. நேற்றிரவு 9 மணி வரை என் மகன் தொலைக்காட்சியில் படம் பார்த்து கொண்டிருந்தான். ரைட்? ஸோ நல்லா கவனிங்க. புரியுது இல்லையா? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் அதை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் கண்டினியூஸும், அதே செயல் கடந்த காலத்தில் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பயன்படுத்துகிறோம். ரைட்? டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். இட் இஸ் வெரி கிளியர். ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். கீதா நேற்று மாலை பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்தாள். யார் காத்து கொண்டிருந்தது? கீதா. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருந்தது. ஸோ கீதாங்கிறவங்க யார்? ஷீ வந்து என்ன பண்ணணும்? வாஸ். ஸோ கீதா வாஸ். எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம். ரைட்? ஸோ இப்போது என்ன செயல்? காத்திருக்கிற செயல். காத்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வெயிட். ஸோ வெயிட்டோட எத்தனாவது ஃபார்மு? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ கீதா வாஸ் வெயிட்டிங். ஷீ வாஸ் வெயிட்டிங். எங்கே? பேருந்து நிறுத்தத்தில். ஷி வாஸ் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப். அட் த பஸ் ஸ்டாப். ஸோ கீதா வாஸ் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப். கீதா பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்தார். எப்போ? லாஸ்ட் ஈவினிங். லாஸ்ட் ஈவினிங். ஸோ நேற்று மாலை கீதா பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்தாள். ரைட்?
ஸோ கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல். இதுவே அந்த செயல் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது? அவளுக்கு பேருந்து கிடைக்கும் வரை. அப்போது யார் காத்துட்டு இருந்தா? கீதா. ஸோ ஷீ அல்லது கீதா. ஸோ கீதா அடுத்தது என்ன பண்ணணும்? had been. ஆக்சிலரி verb past perfect continuous tenseக்கு என்னங்க? had been. ஸோ she had been என்ன செய்து கொண்டிருந்தாள்? காத்து கொண்டிருந்தாள். ஸோ she had been waiting. கீதா had been waiting. எங்க? at the bus stop. at the bus stop. ஸோ she had been waiting at the bus stop. எது வரைக்கும்? அவளுக்கு பேருந்து கிடைக்கும் வரை. ஸோ வரை என்பதற்கு இங்கிலீஷில் டில். அடுத்த செயல், ஒரு குறிப்பிட்ட செயல் நடைபெறுவதை நம்ம எதில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னு பார்த்துருக்கோம், செகண்ட் யூசேஜில், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில், ரைட்? அப்போ ஒட்டில் மறுபடியும் சப்ஜெக்ட் யார்? ஷீ. ஸோ பெறுவதற்கு என்ன இங்கிலீஷில்? கெட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்முலா டிட் ப்ளஸ் கெட் ஈக்குவல் டு காட். ஸோ டில் ஷீ got the bus. Till she got the bus. So Geeta had been waiting at the bus stop till she got the bus. So what is the difference between past continuous and past perfect continuous? If the action was going on at some time in the past, then you have to use past continuous tense. But at the same time, if you want to mention how long the action had been running in the past, then you have to use past perfect continuous tense. So never forget, right? ஸோ கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் கண்டினியூஸும், அதே செயல் கடந்த காலத்தில் எதுவரை நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் நம்ம பயன்படுத்துகிறோம், ரைட்? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் எது? நல்லா கவனிங்க. we use fourth form of the verb for both tenses. பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் fourth form of the action verb தான், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் fourth form of the action verb தான். So what does differentiate tenses? Only auxiliary verb differentiates tenses. மறந்துடாதீங்க, right? So exercise sentences have been given in the link. Please do exercise. Never forget, practice makes a man perfect. பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும், right? And the answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.